டர்க்கி டவலை எடுத்து பச்சை தண்ணியை நனைச்சி வயிற்றுல போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கும், நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் தப்பு. நம்மளுடைய சூடு எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாதம், இன்னொன்று அடிவயிறு, இன்னொன்று தலை. வணக்கம் சார். வணக்கம்மா சார், நீங்க போன வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து எப்படி வெளியேற்றலாம், கழிவுகள் வெளியேற்றுறது மூலியமா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. அதாவது உடம்புல கழிவுகள் தங்கறதுக்கு காரணமே இந்த சூடு தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சூட்டை நம்ம வெளியேற்றுறது மூலியமா நம்ம உடம்ப எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம், கழிவுகளை எப்படி வெளியேற்றலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானங்கிற மாதிரி நம்மளுடைய சூடு எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாதம், இன்னொன்று அடிவயிறு, இன்னொன்று தலை. இந்த மூணு இருக்கும். அப்பு, மிடிலு, லோயருங்கிற மாதிரி தான் நம்ம உடம்புல மூணு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சூடு அதிகமாக இருக்கும். நம்ம சூட்டை தணிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய சித்தர்கள் வழியில் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய வருடத்திற்குள்ள 2 முறை பேதி சாப்பிடணும். பேதியை எடுக்கணும். அப்போ சொன்ன சித்தர்கள் குறிப்புல உள்ளது. அதாவதுன்னா வருடத்துல 2 முறை 6 மாசத்துக்கு ஒருக்க சுத்தமா பேதி எடுத்தோம்னா என்ன ஆகும்னா, உடல்ல இருக்கிறதுல எல்லாமே சரியா கழிவுகள்லாம் முறையா வெளியேறிருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்து அப்போதைக்கு உள்ள உணவு முறையில. ஆனா இப்ப நம்ம வாரம் எடுத்துக்கலாம். கண்டிப்பா. அதனாலதான் நம்ம போன இதுல வந்து கழிவுகளை வெளியேற்றல ஒரு வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்ம ஃப்ரீயா வீட்டுல இருப்போம். ஆமா சார். ஆனா நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கும், நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் தப்பு. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணா, வாரத்துல ஒரு நாள்னாச்சும் உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. இப்ப மிஷினுக்கு எல்லாம் ஓய்வு கொடுக்குற மாதிரி நம்மளுடைய இது 100 வருஷம் ஓடக்கூடிய மிஷினா இல்லையா? கண்டிப்பா. நம்மளுடைய ஆயுள் 100. அந்த ஆயுள் 100க்கு நம்ம வாரத்துல ஒரு நாள் ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு கொடுக்கறதுக்கு வேண்டியான உள்ளார வந்து சர்வீஸ் பண்ணணும் இல்லையா? வச்சிருக்க 4 வீலரு 2 வீலரு எல்லாத்துக்குமே சர்வீஸ் கொடுக்கும்போது அதெல்லாம் நம்மளுக்கு எத்தனை வருஷத்துக்கு உழைக்கும்? ஒரு 20 வருஷத்துக்கு உழைக்கும், 25 வருஷத்துக்கு உழைக்கும். இது 100 வருஷம் உழைக்கிறதுக்கு நம்ம வாரத்துல ஒரு நாள் சர்வீஸ் கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? கண்டிப்பா சார். அதனாலதான் என்ன பண்றது, வாரத்துல ஒரு நாள் ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், உள்ள இருக்க கழிவுலாம் வெளியே எடுத்துட்டு லைட்டான ஃபுட்டா சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நல்ல ஒரு தூக்கம், நல்லா ரிலாக்ஸா தூங்கினாவே உடம்பு உள்ள உறுப்புகள்லாம் ஓய்வு கொடுத்தாவே அது நல்லா சந்தோஷமா இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து உறுப்புகள்லாம் பேசியிருக்கோமா? ஆமா சார். அது மாதிரி நம்ம உறுப்புகள்லாம் நல்ல ஒரு ஓய்வு கொடுத்துட்டு நல்ல ஒரு உணவு, சாலிடான உணவா கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு படுத்திருந்தோம்னாவே உடம்பு உறுப்புகள்லாம் உள்ள இருக்கிறதெல்லாம் மிச்சம் மீதி இருக்க டீடாக்ஸும் வெளியே ரிமூவ் ஆயிரும். இப்போ நம்ம பாடியில் சூடு ஏன் ஏறுது, அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு பாருங்க, நம்ம வாரத்தில் 2 நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். முக்கியமா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நல்லெண்ணெய் உடம்புக்குள்ள இருக்க சூட்டெல்லாம் வெளியில ஏற்றி விட்டுரும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெயை தேய்ச்சி நல்ல ஒரு 1/2 மணி நேரம் சூரிய ஒளியில உட்காந்துருக்கணும். ஓகே சார். நம்ம சன் பாத் எடுக்கும் போது என்ன கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள இந்த நல்லெண்ணெய் வெயிலில் உட்காரும்போது ஊடுருவி பாயும். ஊடுருவி பாயும்போது நரம்புகளுக்கெல்லாம் வலுவேற்றும். ஒன்று. அப்போ நரம்புகளுக்கெல்லாம் வலுவேற்றும் போது நம்ம உடம்புக்குள்ள இருக்க மூளையும் நரம்பு மண்டலம் நல்லா ஷார்ப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்குமா? ஒன்று. அடுத்தது நம்ம பாடியில் சில பேருக்கு நல்லெண்ணெய் எடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு நம்ம வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். ஆண்களா இருந்தா 3 நாள், திங்கள் புதன் சனி. ஆனால் 3 நாள்னாச்சும் சொன்னாதான் 2 நாள்னாச்சும் குளிப்பாங்க. 2 நாளும் குளிச்சா 1 நாள்னாச்சும் குளிப்பாங்க. அதனாலதான் 3 நாள்னு சொல்றது. 3 நாள் குளிச்சாவே, ஆண்கள் ஸ்பெஷலாவே 3 நாள் குளிக்கணும். குளிச்சாதான் நம்ம உடம்புல இருக்க ஹீட் எல்லாம் வெளியேறும். ஏன்னா அதிகமா ஆண்கள் தான் வந்து அதிகமா உடம்புல சூடு இருக்கும். பித்த உடம்புக்காரங்களா இருக்கிற போது என்னன்னா உடம்புல சூடு அதிகமா இருக்கும். அதுல மேல அவங்க செய்யற வேலைகள், மோட்டார் உட்காந்தே செய்யற வேலை, ஷீட்ல உட்காந்து செய்யற வேலை, பெட்ல சேர்ந்த வேலை, டிரைவரு, இது மாதிரி நிறைய பேர் இது மாதிரி ஹீட்லயே உட்காந்துருக்கனால உடம்பு ரொம்ப சுடும். இப்ப நம்ம வர்ம சிகிச்சைக்கு வரவங்களுக்கு எல்லாம் பாடியை தொட்டாவே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹீட்டா இருக்கும். இந்த வர்ம கொடுக்க என்ன ஆகும்னா அவங்க பாடியில இருக்க ஹீட்லாம் வெளியில போறது தெரியும். தலை வழியா வர்றது தெரியும், கை வழியா தெரியும், கால் வழியா தெரியும். எங்கெல்லாம் பாடியில இருக்குதோ நம்ம தூண்டி விட்டோன்னே இல்லையா, பாடியில ஹீட்லாம் அப்படியே அனல் பறக்கிற மாதிரி பறக்கும். இதுதான் நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது நம்ம உணர முடியும், அவங்க உடம்புல அவ்வளோ ஹீட் இருக்குங்கிறது தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மூலியமாகவும் உடம்புல உள்ள சூடு குறையும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடி வயிற்றுக்குள்ள இருக்க
சூட்டை குறைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு டிப்ஸ். ஓகே சார். முல்தானி மெட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அது எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்? ஃபேஸ்க்கு போடுவோம். ஃபேஸ்க்கு தானே போடுவீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமா சார். அது வயிற்றுக்கும் போடலாம். நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா குழச்சி ஓகே சார், நல்லா தொந்தியில இருந்து அடி வயிறு வரைக்கும் இன உறுப்பு வரைக்கும் நல்லா தடவிட்டு வெளியில உட்கார முடியாது. அதனால என்ன பண்றோம், ஃபேனை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா ஒரு 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா காஞ்சிரும். ஃபுல்லா காஞ்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்க சூடு குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே சார். அடுத்தது அது காஞ்சதுக்கு மேலேயே இன்னொரு தடவை போடலாம். ஓகே சார். இன்னொரு தடவை போட்டீங்கன்னாலும் என்ன ஆகும்னா நல்லா காயும். ஓகே. காஞ்ச வருது மறுபடியும் இதாயிரும். ஒரு ரைட்டு. அதுக்கப்புறம் நீங்க வயிற்ற கழுவுனீங்கன்னாவே அந்த உடம்புல அந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னா முன்ன இருந்த சூடு இருக்காது. ஓகே சார். சில பேர் கிடைக்காதுமா. அதே மாதிரி விளக்கெண்ணெய் சொல்லுவாங்கல்ல சார், விளக்கெண்ணெய் அடி வயித்துக்கு தொப்புள், அது வந்து நைட்டு வைக்கிறது. ஓகே. இது நம்ம சொல்றது பகல்ல. சரிங்க. பகல்ல நம்ம காலையில இது செய்யறோம்லையா இல்லையா, நல்லா என்ன பண்ணோம், ஒரு டர்க்கி டவலை எடுத்து பச்சை தண்ணிய நனைச்சி வயிற்றுல போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹீட்டுல அந்த டவலே காஞ்சிரும். ஓ சரிங்க சார். அப்படியே போட்டிருக்க என்ன ஆகணும், சூடு அப்படியே மேல ஈரமா இருக்கும், மறுபடியும் மேலமா இருக்காது, மாத்தி போடணும். அப்ப அது மாதிரி ஈரத்தை போடும்போது என்ன பண்ணணும், நல்லா காட்டன் இருக்கு இல்லையா, காட்டன் துணியா இருக்கட்டும் பஞ்சியா இருக்கட்டும், அதையும் நல்லா தண்ணியில புழிஞ்சு கண்ணுல வச்சுக்கணும். நம்ம கண்ணுல இருக்க ஹீட்டும் வெளியில போயிடும். இதை நம்ம செய்யும் போது என்ன, இதெல்லாம் இயற்கையா செய்யக்கூடியது. இதை செஞ்சு இந்த கண்ணுக்கும் வயிற்றுக்கும் செஞ்சோம்னாவே நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தலை கொஞ்ச நேரத்துக்கு சுட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுல இருக்க ஹீட்லாம் தலைவலியா வெளியில போகும். அடுத்தது பாத்தீங்கன்னா பாதத்து வழியாகவும் ஹீட் வெளியே போகும். ரைட்டு. இதை செஞ்சு முடிச்சுட்டு வெந்நீர்ல குளிக்கலாம். இல்லைன்னா நம்ம பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, பச்சை தண்ணிய நல்லா ஒரு டப்புல தண்ணியை வச்சு அதுல காலு ரெண்டையும் உள்ள வச்சு நல்லா உட்காந்தே இருந்தோம்னா பாடி கொஞ்ச நேரத்துல சூடெல்லாம் குறைஞ்சிரும். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சூடு ஒண்ணு காலு வழியா வெளியேற்றுறோம், இன்னொன்று வயிற்று வழியா வெளியேற்றுறோம், இன்னொன்று தலை வழியா ஏற்றுறோம். இந்த கண்ணுக்கெல்லாம் நம்ம அந்த காட்டனை வச்சு போடுறோம் இல்லையா, அது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தலையில சூடு வெளியில் ஏறிடும். ஏற்கனவே நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது சூடு ஏறும். அது செய்ய முடியாதவங்க இதை செஞ்சுக்கலாம். இது செஞ்சுட்டு நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன பண்ணணும்னா அதிகமாக சூடான பொருட்கள் அதிகம் சாப்பிடக்கூடாது. நல்ல குளிர்ச்சியானது மோர் சாப்பிடலாம், இளநீர் சாப்பிடலாம், நொங்கு சாப்பிடலாம், பாதாம் பீசன் சாப்பிடலாம். இது மாதிரி குளிர்ச்சி தரக்கூடியதா சாப்பிடலாம். இன்னும் என்ன ஸ்பெஷலா அதுக்கு உடம்புக்கு சாப்பிடணும் அப்படிங்கன்னா பானகம், நீர்மோர் பானக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து மோர் குடிக்கலாம். நீர்மோர் பானக்கம் அந்த புளியில கொஞ்சோண்டு இது பண்ணி பனங்கருப்பட்டி போட்டு நல்லா அது குடிச்சிக்கினாலும் உள் உறுப்புகள் நல்லா இருக்கும். இது குடிக்கும் போது என்ன ஆகும்னா, போன வாரம் பயன்படுத்தினது மாதிரி இந்த வாரம் என்ன பண்ணா மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் இன்னும் வெளியே வந்துடும். ஓகே சார். இன்னும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கழிவுல வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுங்களா, தேங்கி இருக்கிறதுலாம் வரும். வெங்காய கோம்பு, பொரியாத கடுகு, நாம ஆம்லேட் போடும்போது முட்டை ஓடலாம் சின்னதா பேஞ்சா அந்த முட்டை ஓடு, இதெல்லாம் அது உள்ள இருந்து வரும். ஓகே சார். ஏன்னா இதெல்லாம் நம்ம யாருமே பார்க்க மாட்டோம். ஆமா சார். அது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இந்த சில இதெல்லாம் வந்து எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எலும்பெல்லாம் மென்னி முழுங்குவாங்க தெரியுங்களா. ஆமா சார். சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிசுரா அதுக்குள்ளேயே இருக்கும். ஓகே சார். அதெல்லாம் அதுல வரும். ஓகே சார். ஏன்னா நம்ம நார்மலா இருக்கும்போது அதெல்லாம் தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதே போது உள்ள இருக்கிறதுல கரைச்சி விட்டாப்புல வரும் பாத்தீங்களா மோஷனு, அப்பதான் அதெல்லாம் தெரியும். பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த பெரிய வெங்காயத்தோட கோம்பெல்லாம் அந்த அப்படியே தெரியும், சிரிக்காது. சில பொருள் எல்லாம் சிரிக்காது வயிற்றுக்குள்ள, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி மோஷன்ல தான் அடிச்சுக்கிட்டு வெளியில வரும். சில இதெல்லாம் இருக்கு, அந்த பொரியாத கடுவெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே முழுசாவே இருக்கும். அதெல்லாம் அந்த குடல் ஓரத்துல தங்கி இருக்கும். இது மாதிரி டீடாக்ஸ் இது எடுக்க போகும்போது என்ன அப்படின்னா அதெல்லாம் வெளியில வந்துடும், உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வந்துடும். வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீ ஆயிரும். உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு உண்டான இதே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நல்லெண்ணெய் தேய்க்கும் போது நகை கண்ணுக்கெல்லாம் நல்லா தேய்க்கணும். நகைக்கண்ணு, இன உறுப்பு, ஆசனவாயி, தொப்புள், கண்ணு கூடலாம். கண்ணு கூடும் போது சில நல்ல விவரம் தெரிஞ்சவங்க கண்ணு கூடுவாங்க, காது கூடுவாங்க. நம்ம சின்ன பிள்ளைல எல்லாம் சின்ன பிள்ளை கூத்துவோம்ல, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன பண்ணோம், அதெல்லாம் செஞ்சுக்கினாவே அடிச்சு போட்டாப்புல தூக்கம் வரும். உடம்புல இருக்க கழிவு எல்லாம் வெளியே போச்சுனாவே அடிச்சு போட்டாப்புல. இப்ப குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், கண்டினியூஸா பகல்லே அவ்வளவு நேரம் தூங்கும். சாப்பாடு பாலுங்கிறது அதுக்கு தேவைப்படாது, அது பாட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும். அது மாதிரிதான் நம்ம உடம்பும். நம்மளும் வந்து அவங்கவுங்க வயசு குழந்தை தானே, எல்லாத்துக்குமே ஒரு குழந்தை தானே. இந்த குழந்தை பருவங்கிறது தான் நம்ம உடம்புல சந்தோஷத்தை கொடுக்கறதே. அதுக்கு எந்த விதமான கவலையுமே இருக்காது.
அதனால அது மாதிரி நம்ம செய்யும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து சின்ன பிள்ளையா மாறிடுவோம். சின்ன பிள்ளையா மாறும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாயில இருந்து வந்துடும், இதுதான் எங்க சின்ன பிள்ளையில எங்க அம்மா எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு எண்ணங்கள் வந்துடும். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தையாவே மாறிடுவோம். அது செய்ய செய்ய பாத்தீங்கன்னா உடம்புல நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இந்த வாரத்துக்கு உண்டான இதை நம்ம நிறைவு செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி வந்துடும். இது அதே மாதிரி நம்ம இதை செஞ்சிட்டோம், சாப்பாடு தேவைப்படாது, இருந்தா தேவைப்படுற மாதிரி இருந்தா லைட்டான ஃபுட்டு, இன்னும் சிறப்பா சாப்பிடணும்னா நீராகாரம் சாப்பிட்டுட்டா போதும். கொஞ்சமா இல்ல கம்பு சாதம், நம்ம கம்பு சாதம் செஞ்சு அதை கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டாவே போதும். இது மாதிரி நல்லா லிக்விடான உணவா எடுத்துக்கிட்டாவே உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கும். ஹெல்த்தி முக்கியத்தை காட்டிலுமே உள்ள இருக்க கழிவுகள்லாம் ஃபுல்லாவே வெளியே வந்துச்சுனாவே உடம்பு அவ்வளோ ஃப்ரீயா இருக்கும். நோய்கள்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னாவே ஒவ்வொன்றா செய்யாதான் நம்மளோட நோய்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு பாதுகாப்பு கவசமா இது வேலை செய்யும் உடம்புக்குள்ளார, உடம்புக்கு வெளியும். இதுதான் நம்ம இந்த டிப்ஸ்ல நம்ம ஒவ்வொன்றா பார்க்கக்கூடியது. உடம்பு சூட்டை தணிக்கிறது, கழிவுகளையும் வெளியேற்றுறது நம்ம பார்க்கறோம். ஓகே சார். உடம்புல கழிவுகள் இருந்தாலுமே நமக்கு நோய்கள் வரும், அதே மாதிரி உடம்பு சூடா இருந்தா நமக்கு நோய்கள் வரும். அது எப்படிலாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நல்லது. என்ன வியூவர்ஸ், இவ்வளவு நேரம் சார் சொன்ன நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை எப்படி வெளியேற்றலாம், நம்ம சூடு வெளியேறது மூலியமா கழிவுகள் வெளியேறும் அப்படிங்கறத பத்தி சார் மிக தெளிவா விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ சார் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடும் வெளியேறும், அதே மாதிரி கழிவுகளும் வெளியேறும். அடுத்து ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.